எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த நிகழ்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சாதனையாளர்கள், நிறைய திறனாளர்கள் பேசின விதம், அந்த மாதிரி இந்த கதை அவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்க போகிற உங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம். இயக்குனர் நந்தா பெரியசாமியை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஆனால் அவருடைய எல்லா கதைகளும் கருவில் உயிர் பெறும் போதே எனக்கு அறிமுகமாயிடும். ஒரு வரி இருக்கும், அப்போ சொல்லுவார். அது 10 வரியாக இருக்கும்போது சொல்லுவார். அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவார். அப்புறம் அது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனும் போது சொல்லுவார். பூ பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு தெரியும் அதையும் சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாரா. எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறபடி. அவருக்கு நேர காலமாக தெரியாது, எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும். நைட்டு 12 மணி, 3 மணி, 4 மணி, விடிய காலம் 5 மணி, எல்லாத்துக்கும் ஃபோன் அடிப்பார். ஆனால் ஒரு சீன் என்ன உடனே நம்ம சொல்லுங்க, அசராமல் கேட்கலாம். ஆனால் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்துரூபமாக ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மனக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு கணத்துல இருந்து ஒரு இதயம் வரும், கணக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப இதை சரியா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன்ட்டே அவர் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம், நிறைய விஷயங்களை அவர் மாற்றி ஒரு வார்த்தை மாத்திரம் அதை மறுபடியும் சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான, ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை சரியாக கொண்டு வரணும்னு அவர் பட்ட பாடு. அதை பற்றி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த எனக்கு 2 விஷயத்த நான் சொல்ல வேண்டும் நினச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க. ஐயா இறை என்போம் சொல்லியிருந்தாரு, என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கைனா நேர்மையாக தானே வாழணும். ஆனால் அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டது பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை. மனிதனா உண்மையை தான் பேசணும், நேர்மையாக தான் இருக்கணும், அன்பாக தான் இருக்கணும், உதவி செய்யணும், கருணை இருக்கணும், அறம் இருக்கணும், இதுதானே வாழ்க்கை. ஆனால் அதை இன்னைக்கு கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவா காட்டி அதை திரைப்படமாக எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக இருந்தால் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டும்ங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை, அவலமான நிலை. அப்பனா இந்த பூமியில அறம் செத்து போச்சு, அன்பு செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு, உண்மை செத்து போச்சு, நல்லவன் வாழவே முடியாதுங்கிற நிலைமை கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்துல இல்லை, இதெல்லாம் வாழ்க்கை இல்லை, அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது, ஒரு கலைதான் பிறக்க வேண்டியிருக்கிறது. அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா? இன்னைக்கு அடுத்த தலைமுறையிட்ட போய் அதை கொண்டு ஒப்படைக்கிற ஒரு சூழலுக்கு நம்ம இருக்கணும்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூனி குறுகி இதை ஏன் இவ்வளவு காலம் செய்யாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல தான் இந்த படத்தை இந்த குழு உங்க முன்பு கொண்டாந்து வைக்கிறது. எனவேதான் இப்ப சொல்றோம், நிஜமாகவே எல்லாருக்குள்ளேயும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்திருப்பான், நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான், அவனை அலட்சியப்படுத்தி தூரமா உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம். ஆனா இது பார்த்ததுக்கு பிறகு ஆமா இல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல, சுயம் முளைச்சுக்கிடுச்சுல்ல, பொது நலங்கிறது என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு, இது அடுத்தவனுது இல்ல, இது நம்மளது இல்ல, ஏன் அந்த நேரத்துல நினைக்கல அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும்பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும். அதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதை வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.